ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீக்லேருந்து எடுத்த விளாக் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். காலையிலே பச்சைப்பயிறு ஊற வச்சுட்டேன். நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணலான்ட்டு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. குக்கரில் ஒரு விசில் எடுத்து வச்சுட்டேன். ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும். சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாச்சு. பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தது, அதை சரி தூள் பண்ணலான்ட்டு இதை சின்ன சின்னதாக கையிலே அப்படியே கட் பண்ணி வெயிலில் ஒரு 2 நாள் காய வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு பொடியாக அரைச்சிடலாம். இது அடுத்த நாள் காலையில் மார்னிங் சப்பாத்தி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு. காலையில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா சக்கரை கிழங்கு ஸ்நாக்ஸுக்கு, தொட்டுக்க தக்காளி தொக்கு, ரைஸும் வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு. ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் மதிய ஸ்நாக்ஸுக்கும் கேரட்டும் கொடுத்துருக்கேன், சக்கரை கிழங்கு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்க. மதியத்துக்கு லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தோம் போன லாஸ்ட் வீக் சண்டே. நெத்திலி கருவாடு. சரி இது குழம்பு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்து பாதி எடுத்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 2 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம், அதில் இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் ஆகிற வரைக்கும். இந்த மேங்கோ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் தோட்டம் இருக்குது. அதுலேருந்து ஒரு மேங்கோ கீழே விழுந்திருந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாங்காய் சாப்பிட்டாவே பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கருவாட்டு குழம்புக்கு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் போட்டு தான் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காயும் போட்டு ஒரு நல்லா பெரட்டிட்டு கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி மசாலாலாம் ஆட் பண்ணி இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கருவாட்டையும் ஆட் பண்ணி ஒரு கொதி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நெத்திலி கருவாடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்புக்கு. பார்த்திங்கன்னா ரொம்ப திக் கிரேவி இல்லாமல் ரொம்ப லிக்விடாக இல்லாமல் செமி கருவாட்டு தொக்கு மாதிரி செஞ்சுருக்கேன். செமி கிரேவியாக சாத்து கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பொரியலுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் இருந்தது, அதை தான் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு பண்ணிகிட்ருக்கேன். நகுலுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஃபன் தான் கொடுத்து விட்டுருந்தேன். சப்பாத்தி தக்காளி தொக்கு. மதியத்துக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த லஞ்செல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நகளுடைய அப்போ லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகிறதுக்காக. இப்போ லஞ்செல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் பண்ணி கொடுத்துடலாம். ஒயிட் ரைஸ் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் போட்ட கருவாட்டு கிரேவி. இது கொஞ்சம் வச்சவே பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கூட பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா பொரியலுக்கு அவரைக்காய் பொரியல் தான். அவரைக்காய் பொரியலாம் ரெடி ஆகிடுச்சு. இதை பேக் பண்ணிடலாம். மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், கருவாட்டு தொக்கு, கத்திரிக்காய் போட்ட கருவாட்டு தொக்கு, அவரைக்காய் பொரியல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரசம் வைக்கல, தயிர் இருந்தது. சரி அதை பார்த்திங்கன்னா மோராக செஞ்சலான்னு சொல்லிட்டு தான் மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி அடித்து மோராக ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கான லஞ்ச் காம்போ பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு இந்த காம்போ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்த விளாக் தாங்க. சண்டே நான்வெஜ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுதான் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இறாலில் பார்த்திங்கன்னா மேலே முதுகில் பார்த்திங்கன்னா அழுக்கு மாதிரி இருக்கும் பிளாக் கலரில். அதை கீறி அந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும். அதான் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த முதுகில், இறாலுடைய முதுகில். எல்லா இறாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அரிசியும் பார்த்திங்கன்னா காலையிலே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி சண்டேனால பார்த்திங்கன்னா மாவும் அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு அரிசி உளுந்தம் பருப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். காலையிலே நேரமாக ஊற வச்சுட்டனால இப்போ சமையல் செய்யும்போதே கூடவே கிரைண்டரில் போட்டு அரிசியும் பார்த்திங்கன்னா கூடவே கையோடு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அது ஒரு பக்கம் அரைச்சிட்ருக்கும், நான் பாட்டுக்கு சமையலும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா இறால் இருக்கிற எல்லா ஆளுக்கும் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். இப்படி தாங்க இருக்கும். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு.
இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் நல்ல தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்படி வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இறால் பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். சாத்து கூட பரட்டி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நகுல் பார்த்திங்கன்னா இறால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். இப்போ 2 டைம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இறால் தொக்குக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயிலில் கொஞ்சமாக ஜீரகம், கிராம்பு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி ப்ரௌனிஷ் நிறம் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கூடவே பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இறால் சாப்பிட்றதுக்கு ஜவ்வு மாதிரி போயிடும். ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ஒரு 10 மணி இருக்கும். இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா மாவும் அரைச்சிட்ருக்கு. காலையில் தோசை, அது கூட பார்த்திங்கன்னா இறால் தொக்கு. மார்னிங் நேரமாக பார்த்திங்கன்னா இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பார்த்திங்கன்னா இறால் தொக்கு, தோசை, அது கூட பார்த்திங்கன்னா சட்னி, மதியத்துக்கான சாதமும் வச்சுட்டேன். ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா மசால் போட்டு வச்சுட்டேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்தது அரிசியும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வரத்துக்கு தேவையான மாவும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த vlog பார்த்தீங்கன்னா இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு மிஸ் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.